கடந்த வாரம் நான் உங்களிடத்தை பேசும்போது திரும்ப நான் சொல்லுகிறேன், வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதுதான் நம்முடைய திருச்சபையினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது என்பதை நான் திரும்ப திரும்ப அழுத்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கான சில வார்த்தைகளை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். 2 நாள் கழித்து நல்ல டிகிரி, மாஸ்டர் டிகிரி படித்த ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணுனீங்க, மறுபடியும் அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா என்ன ஆகிப்போச்சு? 2 நாளில் கேட்டது மறந்து போச்சு. இப்போ எத்தனை பேர்த்துக்கு இப்போ கேட்டால் திருப்பி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. உங்கள் வாழ்க்கையில் இது திரும்ப திரும்ப சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். சொன்னீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் சொல்லியிருப்பீங்க. ஆனால் மறுபடியும் எனக்கு ஒரு உந்துதல் வந்தது, திரும்பவும் அதையே நான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் யாரும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டீங்க. மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குதுன்னு 3 சுவிசேஷ புஸ்தகத்திலே இருக்குது. அப்போ முதல் சுவிசேஷத்தை புஸ்தகத்தில் இருக்கிறதுனால 2வது சுவிசேஷ புஸ்தகத்தில் அதை படிக்காம விட்டுறோமா? இல்லை. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு ஆண்டவர் சாப்பிட கொடுத்தாருன்னு 4 சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்குது. அந்த ஒரு அற்புதம் தான் 4 சுவிசேஷ புஸ்தகத்திலே இருக்குது. அப்போ அதுக்காக முதல்ல படிச்சிட்டோம், 2வது முறை நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு போகிறது இல்லை. தொடர்ச்சியாக நம்ம எத்தனை முறை நம்ம அதை படிக்கிறோம். இந்த வேதத்தை பல முறை படித்தாலும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதங்களிலே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலரெல்லாம் 10, 20, 30 முறைக்கு மேலே புதிய ஏற்பாடெல்லாம் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி படித்தாலும் அது எப்படி தான் தெரியுது, நமக்கு புதுசாக படிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆகவே திரும்ப மறுபடியும் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்ம இடையே ஜெபிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் நம்ம ஜெபிக்கலாம். நான் கேட்டதில் ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் இயேசு மறைமுகமாக சுட்டி காட்டின பாவங்களிலேயே பெரிய பாவம் எது? இயேசுநாதர் வாழ்ந்த காலங்களில் நீ சொல்லக்கூடாது. இயேசுநாதர் வாழ்ந்த காலங்களில் அவர் சுட்டி காட்டின பாவங்களிலேயே பெரிய பாவம் எது? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், டக்குன்னு சீக்கிரம். யாராவது எதையோ ஒன்று சொல்லுங்கள். விக்கிரக ஆராதனை, அப்புறம் பெருமை, பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கிறது, பொய் சாட்சி சொல்கிறது பாவம், அப்புறம் விபச்சாரம் பாவம் இல்லையா? விபச்சாரம் பாவம் தான். இதெல்லாம் பெரிய பெரிய பாவம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் ஆண்டவர் பார்த்து சொல்லும்போது சொன்னார், ஆயக்காரரும் பாவிகளும் விபச்சாரக்காரரும் வேசி மார்க்கத்தாரும் உங்களுக்கு முன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுவாங்கன்னு சொன்னார். நீங்கள் போக மாட்டீங்க, அவங்க போயிடுவாங்க அப்படின்னார். அப்படின்னா அவங்கக்கிட்ட இல்லாத, இப்போ இவங்கெல்லாம் யார்? இந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாம் ரொம்ப பாவம் பண்ணுறவங்களா? ஒரு பாவமும் பண்ணாதவங்க. விபச்சாரமெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது, வேசித்தனம் கிடையாது, விக்கிரகாராதனை கிடையாது. ஒழுக்கமாக சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டா, சனிக்கிழமை கண்டா, அவங்க காலத்தில் சனிக்கிழமை கண்டா கரெக்டாக தேவாலயத்துக்கு போகிறவர்கள். மோசேயினுடைய ஆகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டதையெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க. ஒரு இன்ச்சு கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, தவற மாட்டாங்க. அவ்வளோ வைராக்கியமாக வேத வசனங்களுக்காக வாழ்ந்தவர்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறாரு ஆண்டவர், நீங்கள் போக மாட்டீங்க, ஆனால் வேசிகளும் கள்ளரும் பாவிகளும் பரதேசிகளும் பரலோகத்துக்கு உங்களுக்கு முன்னால் என்ன பண்ணிடுவாங்க, ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவங்க அப்படி என்ன தான் பாவம் பண்ணாங்க? அவ்வளோ வைராக்கியமாக அவ்வளோ சத்தியமாக நடந்து, ஞாயிற்றுக்கிழமை தவறதில்லை, தசமாகம் போடுறது தவறதில்லை, பாட்டு பாடுறது தவறதில்லை, இசை வாசிக்கிறதுல தவறதில்லை, வேதம் வாசிக்கிறதுல தவறதில்லை, வீட்டு ஜபத்தில் தவறதில்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது.
ஆனால் நீங்கள் பரலோகம் போக மாட்டீங்க அப்படிங்கிறாரு. அப்போ அவங்ககிட்ட என்ன தான் இருந்துச்சு? அப்படி பெருமை, அகந்த, எனக்கு தெரியாதது எதுவுமே, எனக்கு எல்லாமே தெரியும், நீ என்ன புதுசாக எனக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மமதை இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மமதை, அந்த பெருமை, அந்த அகங்காரம், அந்த ஆணவம் அவர்களை பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாதபடிக்கு இயேசுநாதருடைய பார்வையில் அது எப்படிப்பட்டதாக இருந்துச்சுங்க? மிகப்பெரிய பாவமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இராதபடிக்கு தாழ்மையை நாம் தரித்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. என்னையா புதுசாக சொல்லித்தர அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், எனக்கு தெரியாதது எனக்கு புதுசாக கற்றுக் கொடுக்குறீங்க அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாமல் தயவு செஞ்சு என்ன பண்ணுவோம்? நம்ம வாழுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம் ஆமாம். ஒரு வசனத்தை நான் மறுபடியும் திரும்ப வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனம். கொஞ்சம் வேகமாக போயிட்டு அடுத்து அதுக்குரிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாக்களையும் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதன் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்றார். விடாய்த்ததுன்னு என்ன? களைச்சு போயிடுச்சு. இனிமே இதுக்கு மேலே என்னால் ஒரு ஸ்டெப்பு கூட வைக்க முடியாது. என்னுடைய பொருளாதாரத்தில் நான் தொழில் செஞ்சு 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 நான் முடங்கி ஒடுங்கி நசிஞ்சு போய் நான் உட்காந்துருக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டலாக போய் 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 வைத்தியம் பண்ணி என் பணத்தையெல்லாம் செலவழித்து நான் எல்லாத்தையும் நான் இழந்து இனி அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு பெரிய நெருக்கத்தில் நான் நிற்கிறேன். அடுத்தது எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இதுக்கு தான் பேர் என்னங்க? விடாய்த்த நிலைமை. நீ எந்த காரியத்தில் விடாய்த்து போய் நிற்கிறாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் உனக்கு சம்பூர்ணத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் நீ தோல்விக்கு மேலே தோல்வி அடைந்து இனி வாழ முடியாது என்று சொல்லி நீ திகைத்து நிற்கிறாயோ அந்த காரியத்தில் கர்த்தர் உன்னை திருப்தியாக்கி நடத்துகிறவராயிருக்கிறார். நான் திருப்தியாக்கி உன்னை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். தொய்ந்து போய் அப்படியே நசிஞ்சு போய் இனி வாழ்க்கையில் என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே கிடையாது என்கிற மனநிலையில வாழுகிற ஆத்துமாக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், தொய்ந்து போன எல்லாரையும் நான் ஆசீர்வாதங்களாலே சுகத்தாலே சமாதானத்தாலே நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. நான் நிரப்புகிறவர். ஆமென். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் ஆண்டவர் பார்த்து? பார்த்தீங்களா, போன வாரம் தான் சொன்னேன், இந்த வாரம் முழிக்கிறீங்க அப்படியே தெருன்னு. ஆண்டவரே, தொய்ந்து போயிருக்கிற என்ன ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறவரப்பா. சொல்லுங்க, ஆசீர்வாதங்களால் விடாய்த்து போய் நிற்கிற என்ன செய்வதென்று சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் நீர் சம்பூரணமான ஆசீர்வாதங்களை எனக்கு தருகிற தெய்வம் என்று சொல்லி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு என்னன்னா, நான் ஒரு வாரமாக ஆராதித்து பார்த்தேன், ஒரு வாரமாக சொல்லி பார்த்தேன், ஒன்றுமே எனக்கு நடக்கலை. நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். சில விஷயங்களை சில நபர்களுக்கு சில நேரங்களில் சடிதியாக செய்து விடுவார். என்னங்க? சில நேரங்களில், எல்லா நேரத்திலும் இல்லை, சில நேரங்களில் சில நபர்களுக்கு சடிதியில் செஞ்சிடுவார். ஆனால் பெரும்பாலான காரியங்களில் பெரும்பாலான மக்களுக்கு தேவன் சில நேரங்களில் பல நேரங்களில் நமக்கு என்ன பண்ணுறாருங்க? தாமதம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆனால் அவர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார்.
நம்ம நம்முடைய வாழ்நாட்களில் 20, 30 வருஷம், 15 வருஷம் அல்லது 20, 30 வருஷத்தை தப்பான முறையில் வாழ்ந்து தப்பான காரியங்களை செய்து தப்பானவைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இதை 2 வாரம் பிராக்டிஸ் பண்ண உடனே என் வாழ்க்கையில் மாறணும்னா மாறாது. 30, 40 வருஷமா ஏன் பிறந்த நாள்ல இருந்தே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திடீர்னு என் வாழ்க்கையில் மாறணும் அப்படின்னா மாறாது. அதுக்கு தேவன் சில நேரங்களை வைத்திருக்கிறார், காலங்களை வைத்திருக்கிறார். உன்னுடைய மனம் திரும்புதல் உண்மையானது தானா என்று சொல்லி அறிய அவர் விரும்புகிறார். நீர் விடாமுயற்சியோடு அதை விசுவாசத்தோடு அது தொடருகிறாயா என்று சொல்லி பார்க்க விரும்புகிறார். ஆகவே நீங்கள் அறிக்கையிடுகிறதையும் பேசுகிறதையும் ஆராதிப்பதையும் நீங்கள் அந்த இலக்கை அடைகிற வரைக்கும் நிறுத்தாதீர்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும், நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் பேசுகிறத என்ன பண்ணக்கூடாதுங்க, நிப்பாட்டக்கூடாது. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆண்டவரே, நான் பல காரியங்களிலே நான் விடாய்த்து போயிருக்கிறேன், நான் விடாய்த்து போயிருக்கிறேன். என்ன செய்வதென்று சொல்லி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறேன். யாரை பார்ப்பதென்று எனக்கு தெரியலப்பா. எங்க வைத்தியம் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, யாரை தேடுறதுன்னு எனக்கு தெரியல. யார் என்னுடைய பிரச்சனை தீர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீர் நிரப்புகிறவர் என்று சொல்லி நான் இன்னைக்கு கேள்விப்படுறேன். ஆண்டவரே, நீர் நிரப்புகிறவர் மாத்திரமல்ல, என்னை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர். நீர் என்னை சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர். உம்முடைய சம்பூர்ணத்தினால் என்னை திருப்தியாக்குகிற கர்த்தர். சொல்லுங்க, என்னை சம்பூர்ணத்தினால திருப்தியாக்குகிற கர்த்தர். விடாய்த்து போன என்னுடைய ஆத்துமாவை நீ சம்பூர்ணமடைய பண்ணுகிறவர். குறைவில்லாமல் என்னை ஆசீர்வதிக்கிறவர். அடையாளம் தெரியாமல் சுகமாக்குகிற கர்த்தர். ஒரு வியாதி இருந்ததற்கான அடையாளமே இல்லாதபடிக்கு நீர் சுகத்தை கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே நீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட வியாதியினால, இந்த குறிப்பிட்ட பிரச்சனையினால, இந்த குறிப்பிட்ட காரியத்தினால நான் ஓடி ஓடி கழிச்சு போய் இன்னைக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்று கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு என்னுடைய முகம் உம்மையே நோக்கி பார்க்கிறது, என் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. சொல்லுங்க, என் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலர் என்ன பண்றாங்க தெரியுமா? மனுஷன் செஞ்சு வச்ச சிலுவைக்கு முன்னால போய் நின்றுக்கிட்டு எனக்கு ஒத்தாசை வராதா? மனுஷன் செஞ்சு வச்ச இயேசுநாதர் சிலைக்கு முன்னால போய் நின்றுக்கிட்டு எனக்கு ஒத்தாசை வராதா? மனுஷன் செஞ்சு வச்ச மரியா சிலை, மனுஷன் செஞ்சு வச்ச யோசேப்பு சிலை, காப்ரியேல் சிலை, இந்த மாதிரி உருவங்களுக்கு முன்னால போய் நின்றுக்கிட்டு என்ன பண்றான்? எனக்கு ஒத்தாசை வரணும், எனக்கு ஒத்தாசை வரணும். இது கடவுளை நீ அவமதிக்கிற. அந்த கடவுளை நீ கண்ணால பார்த்ததில்லை. அந்த கடவுள் உனக்கு எப்படி இருப்பார்னு தெரியாது. இதுவரைக்கும் பிறந்த மனுஷங்கள ஒருத்தரும் கடவுளை கண்டவன் இல்லை. காணாத ஒரு கடவுளுக்கு இப்படித்தான் உருவம் இருக்குன்னு சொல்லி நீ ஒரு உருவத்தை செய்து வைக்கும் பொழுது காணக்கூடாதவர் வருத்தப்படுகிறார், அவர் வேதனைப்படுகிறார், அவரை அசிங்கப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஜீவன் இல்லாத உருவத்துக்கிட்ட போய் நம்ம என்ன கேட்குறோம்? எனக்கு ஒத்தாசை வேணும், எனக்கு நல்லதை செய்யுங்கப்பான்னு கேட்கும்போது கடவுளை நம்ம துக்கப்படுத்துகிறோம். இல்லை, வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுளுக்கு நீ ஒரு சிலையை உருவாக்க முடியாது. வேண்டாங்கிறது அடுத்த விஷயம். செய்யவே முடியாது உன்னால. அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி. அவர் கால் எடுத்து வச்சாருன்னா இந்த பூமியே பத்தாது. ஹல்லேலூயா. அவர் உட்கார்ந்தாருன்னா அந்த வானம் அவ்வளோ பெரிய சிங்காசனம், அவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு
நீ இக்குளூண்டு ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுட்டு அது தங்கத்திலேயோ வெள்ளியிலையோ சந்தன மரத்திலையோ தேக்கு மரத்திலையோ ஒரு சிலுவை மாதிரியோ இயேசுநாதர் மாதிரியோ ஏதோ ஒரு மாதிரி செஞ்சு வச்சுட்டு நீ எனக்கு என்ன பண்ணுவ? எனக்கு ஒத்தாசை செய்வ, எதிர்பார்க்கிறோம். இல்லைங்க, அவ்வளோ பெரிய தெய்வம். நீ நம்பினா இயேசு கிறிஸ்துவின் மூலமா அவர் உனக்குள்ளே வருகிற தெய்வமா இருக்கிறார். உன்னை அவர் ஆலயமாய் மாற்றுகிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய இந்த பிடிப்பட்ட பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக உன்னையும் என்னையும் போல ஒரு மனுஷனா வந்து நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய சாபங்களை எல்லாத்தையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே அடிச்சு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி செத்து போனாரு. 3வது நாள் உயிரோடு எழுந்து இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நீ விசுவாசிக்கும் போது, என்னுடைய பாவத்துக்காக இயேசு அடிக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், என்னுடைய வியாதிகளை இயேசு சிலுவையிலே சுமந்தார், எனக்காக அவர் காயப்பட்டார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக மறுபடியும் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீ நம்பும் பொழுது அந்த தேவன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற அவ்வளோ பெரிய மகா பெரிய தெய்வம் உனக்குள்ளே, நமக்குள்ளே வருகிறவராயிருக்கிறார். உங்களையும் என்னையும் கோயிலா மாற்ற விரும்புகிறார். ஐயா, இந்த இடம் கோயில் கிடையாது. சிலர் இங்க வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதுக்கு முன்னால வந்து நின்று முட்டி போட்டு ஒரு தோப்பு கரணம் போட்டு கணத்தில் என்ன பண்ணிக்குவாங்க? ஒத்திக்குவாங்க. ஏன்னா தெய்வம் எங்க இருக்கிறாரு? இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நினைவு இல்லை. தெய்வம் இங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறாரு. சொல்லுங்க, என் தெய்வம் எனக்குள்ள வாழ விரும்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேற எங்கேயும் கிடையாதுங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தில் மட்டும்தான் உண்டு. தெய்வம் எங்க வந்து வாழ்றாரு? உங்களுக்குள்ள. அல்லேலூயா. ஆமா, உங்களையே அவர் கடவுளா மாற்ற விரும்புறாரு, தேவனா மாற்ற விரும்புறாரு, தேவனை போலவே உங்களை மாற்ற விரும்புகிறாரு. தேவனுக்கு இந்த பூமியில என்ன அதிகாரங்கள் உண்டோ, என்ன வல்லமைகள் உண்டோ அவ்வளவும் உங்க வாழ்க்கையில உண்டாகும்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீ அதிகாரம் உள்ளவன், நீ அதிகாரம் உள்ளவன். வானத்தையும் பூமியும் படைச்சு மனுஷனை படைச்சு வச்சுட்டு மனுஷங்கிட்ட சொல்ற அவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீ சகலத்தையும் ஆண்டுகொள். ஆனா இன்னைக்கு மனுஷன் எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிறான், எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிறான். சிலர் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தருங்க, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தரும், நன்மையை தரும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்யும் என்று சொல்லி பல மத தலைவர்கள் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க முடியாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் சாத்தானுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது, இந்த பிரபஞ்சம் பிசாசனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. அதனால தான் 5வது படிக்கிற பையன் கஞ்சா அடிக்கிறான். இந்த பிரபஞ்சம் பொல்லாததுக்குள்ள கிடக்கிறதுனால தான் பிறந்த குழந்தை சுகரோடு பிறந்து வருது. தெரியுமா உங்களுக்கு? அது எத்தனை குழந்தை பிறக்கும் போதே சுகர் வியாதியோட பிறக்க தெரியுமா? இன்சுலின் என்ன பண்ண மாட்டேங்குது, குழந்தைக்கு சுரக்க மாட்டேங்குது. பிறந்த நாள்ல இருந்து அதுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குதுங்க? இன்சுலின் போட வேண்டி இருக்குது. இந்த பிரபஞ்சம் நல்லதையா கொடுக்குது? குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தை கெடுக்குது, நிம்மதியை கெடுக்குது, கொலை வெறி, கற்பழிப்பு, எத்தனை சீரழிவுகள் இந்த பூமியில நடக்கிறது. பச்சளம் குழந்தைகள் குண்டடிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடத்து மேல ஈவு இறக்கம் இல்லாம குண்டு போடுறான். இது இந்த உலகம் செய்கிற காரியம், இந்த பிரபஞ்சம் செய்கிற காரியம். ஆனா நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. ஐயா, இந்த பிரபஞ்சம் எனக்கு நன்மை செய்யும் நினைச்சினா கட்டாயம் நன்மை செய்யாது. தேவன் ஒருவர் மாத்திரமே நன்மை செய்கிறவர், கடவுள் ஒருவர் மாத்திரமே நன்மை செய்கிறவர்.
இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் மட்டுமே உனக்கு நன்மை செய்கிறவர். அவரை நீ நம்பு. அவர் என்னை சம்பூர்ணமடைய பண்ணுவார். அவர் என்னை சம்பூர்ணமடைய பண்ணுவார். திரும்ப சொல்லுங்க, அவர் என்னை சம்பூர்ணமடைய பண்ணுவார். நான் குறைந்து போகிறவன் அல்ல, நான் குறைவுபட்டு போகிறவன் அல்ல. நான் ஓடி ஓடி களைச்சு போய் நின்னிருந்தாலும் என்ன கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த ஓடி களைச்சு போயிருந்தேன் என்ன பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, ஓடி போய் களைச்சு போயிருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் நிரப்புவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் சம்பூர்ணமடைய பண்ணுவேன். எத்தனை பேர் இந்த வாரம் பூரா அதை சொன்னீங்களே எனக்கு தெரியல. சொல்லாதவங்க மறுபடியும் சொல்லணுங்கிறதுக்காக தான் திரும்ப இந்த பிரசங்கத்தை நான் பண்ணுறேன். பவுல் சொல்கிறாருல்ல, எழுதுகிறதையே எழுதுவது எனக்கு உங்களுக்கு வருத்தமாக இருக்கும். எழுதுனதையே எழுதுனா மறுபடியும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? வருத்தமாக இருக்கும். எழுதுகிறதையே எழுதுகிறேன், நான் சொல்லுகிறதையே சொல்லுகிறேன், பிரசங்கித்ததையே பிரசங்கிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானா அடுத்த வாரம் மறுபடியும் இதையவே பேசுவேன். கேட்க கேட்க ஆசீர்வாதம் வருங்க, கேட்க கேட்க அபிஷேகம் கூடுங்க. ஒரு வார்த்தை நீங்க திரும்ப திரும்ப கேட்பதின் மூலமாக உங்க வாழ்க்கையில் அபிஷேகம் கூடும். பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் உங்கள் மேல் இறங்கும். தேவனுடைய வல்லமை உங்க மேல இறங்கும். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி அவர் உங்களை சுகமாக்குகிறவர். கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. மாயஜாலம் போல ஜீம்பும் போல ஹோ ஓ ஓ போ நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு கர்த்தர் ஒரு மோடி மஸ்தான் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அந்த வார்த்தையை பிலீவ் பண்ணணும். அந்த வார்த்தை எனக்குன்னு ஏற்றுக்கணும். இது எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, இதில் நான் நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். கொஞ்சம் வேகமாக போயிடுவோம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இது பைபிளில் இருக்கிற வார்த்தை. இது பைபிளில் இருக்கிற வார்த்தை. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நான் சொல்லட்டுமா? உலகத்தில் இருக்கிறவங்களை விட பெய கிறிஸ்தவர்கள்னு சொல்லுகிற சபையில் இருக்கிறவங்களை விட ஆவிக்குரிய சபையில்னு சொல்லுகிறவர்கள், நாங்கள்லாம் ஆவிக்குரியவர்கள், நாங்கள்லாம் முட்டைக்கோஸ்து, நாங்கள்லாம் பெந்தகோஸ்து, நாங்கள்லாம் வெந்தகோஸ்துன்னு சொல்லிக்கிட்டு பெருமை பாராட்டுகிற சபையில் இருக்கிறவங்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா, வியாதியினாலையும் பண கஷ்டத்தினாலையும் சண்டையினாலையும் சச்சரவுனாலையும் வெளியில் தலை காட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறது யதார்த்தமான உண்மை. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கல எனக்கு தெரியல. நம்முடைய வாழ்க்கை பரிதாபமாக இருக்குது. சில விஷயங்களில் பரிதாபமாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன் சொல்லுங்க, என்ன காரணம்? என்னைக்காவது யோசிச்சிங்களா? உலகத்தை கடவுளே இல்லைங்கிறவன் நல்லா இருக்கான். கடவுள் இல்லைன்னு சொல்ற நாஸ்திகன் நல்லா இருக்கிறான். ஆனா உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அறிந்து ஆராதித்து கொண்டிருக்கிற நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு வியாதியிலையும் வேதனையிலையும் பொருளாதார நெருக்கத்திலையும் துவண்டு போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் என் ஆண்டவர் வைராக்கியமாக சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. திருப்தியாய் சாப்பிடுவார்கள். தயவு செஞ்சு விசுவாசிங்க. எந்த சபையில் எப்படி எங்கே நடந்தால் அதை பற்றி நமக்கு முதல்ல கவலைப்படக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை முதல்ல மாறணும். நான் மாறணும். சொல்லுங்கள், நான் மாறணும். என் வாழ்க்கை மாறணும். நான் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடையணும்.
என் வாழ்க்கை திருப்தி அடைஞ்ச வாழ்க்கையா இருக்கணும். மற்றவங்களை நான் திருப்தி அடைய பண்ணுகிறவனா நான் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. நான் சம்பூர்ணமா சாப்பிட்டு என்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நான் துதிக்கணும், நான் ஆராதிக்கணும். ஆமென். நான் மகிமைப்படுத்தணும். என் மூலமா தேவனுடைய நாமம் உயர்த்தப்படணும். நானே ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிற கர்த்தருக்கு நான் சாட்சி. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. இயேசு எப்பேற்பட்ட வியாதிஸ்தரையும் சுகமாக்குகிறார் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. எப்படிப்பட்ட தரித்திர நிலையில இருந்தாலும் ஒரு மனுஷனை தூக்கி விடுகிறார் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை சாட்சியா நிறுத்துங்க, என்னுடைய வசனத்தினால உயிர்ப்பீங்க ஆண்டவரே. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வர உம்முடைய தழும்புகளால் உண்டாகிற சுகம் என்னை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமீன். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, என் மூலமா உங்க நாமம் தூசிக்கப்படக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை மலை மேல உள்ள ஒரு பட்டணம் போல இருக்கணும். என் வாழ்க்கை ஒரு மலை மேல உள்ள பட்டணம் போல இருக்கணும். விளக்கு தண்டின் மேல உள்ள ஒரு விளக்கா இருக்கணும் ஆண்டவரே. என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவின் வல்லமையை பார்க்கணும். என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவின் மனதுருக்கத்தை பார்க்கணும். என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவின் கிருபையை, அன்பை, மனதுருக்கத்தை பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை அதிசயமாய் நடத்தும். கேளுங்க, என்னை அதிசயமாய் நடத்தும். என் வாழ்க்கை அதிசயமானதா இருக்கட்டும். என் வாழ்க்கை அதிசயமா இருக்கட்டும். அற்புதங்கள் அல்ல ஆண்டவரே. அற்புதங்கள் எல்லாருக்கும் நடக்கும். அற்புதங்கள் எல்லாருக்கும் நடக்கும். ஆனா அதிசயம் என் வாழ்க்கையில நடக்கணும். என் வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கணும். யாருக்கும் செய்யாத அதிசயம் என் வாழ்க்கையில செய்யப்படணும் ஆண்டவரே கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா நீங்க ஜெபிக்க நீங்கள் வசனங்களை அறிக்கையிட நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க நீங்கள் நம்பி ஆண்டவர்கிட்ட பேச ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வியாதியோடு வாழ்கிறது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாதுங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, வியாதியோடு வாழ்கிறது ஆண்டோட சித்தம் இல்லவே இல்லை. இயேசுநாதர் 3 வருஷம் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் செய்த அற்புதங்களிலேயே அதிக அற்புதம் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினது. பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சார். மரித்தவர்களை கூட அவர் உயிரோடு எழுப்பினார். ஆனால் அது 3 பேர்த்த தான் எழுப்பினார். ஹல்லேலூயா. ஆனால் வியாதியஸ்தரை சுகமாக்கினார். எங்கே போனாலும் கொண்டு வந்த அத்தனை பேரையும் அவர் சுகமாக்கினார். அவரை தொட்டவர்கள் சுகமானார்கள். ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் சுகமானார்கள். அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போன பேதுருவனுடைய நிழல் பட்டவர்கள் சுகமானார்கள். சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு குழந்தைக்கு எப்படி சாப்பாடு ரொம்ப முக்கியமோ அதை விட சுகம் ரொம்ப முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் சுகத்துக்குரியவன். சொல்லுங்க, நான் சுகத்துக்குரியவன். நான் சுகத்துக்குரியவன். சுகத்தினால் என்னை திருப்தி ஆக்குகிறீர். சொல்லுங்க, சுகத்தால் என்னை திருப்தி ஆக்குகிறீர். தெய்வீக சுகத்தால் என்னை திருப்தி ஆக்குகிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்கள் நன்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே தெய்வத்தினுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கட்டும். ஒரு தெய்வீக சுகம் உங்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் அந்த தெய்வீக சுகத்தை விரும்புகிறார்களோ, யார் யாரெல்லாம் தெய்வீக சுகத்தை வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் மேல் உம்முடைய வல்லமை இறங்க வேண்டும் என்று சொல்லி நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளின் அப்பம் அல்லவா சுகம், பிள்ளைகளின் அப்பம் அல்லவா இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒருவரும் ஆண்டவரே, நாங்கள் ஒருவரும் வியாதிஸ்தர் என்கிற பெயர் எங்களுக்குள் இருக்கக்கூடாது. நோயாளி என்கிற பெயர் எங்களுக்குள் இருக்கக்கூடாது. நோயாளி என்கிற பெயர் எங்களுக்குள்
இருக்கக்கூடாது. ஹாஸ்பிட்டல் போறது, மருத்துவ செலவு செய்கிறது, எங்கள் பணத்தை அநியாயத்துக்கு நாங்க செலவழிக்கிற நிலைமை மாறணும். இயேசுவின் நாமத்தினாலே மாறணும். இயேசுவின் நாமத்தினாலே மாறணும். இயேசுவின் நாமத்தினாலே மாறணும். அவருடைய தழும்புகளால் உண்டாகிற சுகம் எங்களுக்கு உண்டாவதாக சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, எங்களை அதிசயமாய் நீர் நடத்தி வந்ததை நாங்கள் நினைத்தும் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படிக்கு எங்கள் வாழ்க்கையில நீர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். நீர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ரோமர் புஸ்தகம் 15:29. நான் உங்களிடத்தில் வரும்பொழுது ஒரு மனுஷன் சொல்ற வார்த்தை, ஒரு தேவ ஊழியக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னா எப்படி வருவேன்? கையை வீசிட்டு வரமாட்டேன். சும்மா ஏதோ பிரசங்கம் பண்ணுறதுக்காக நான் வரமாட்டேன். ஏதோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்காக நான் வரமாட்டேன். பைபிள்ல இருந்து 4 வார்த்தை எடுத்து காமிச்சு பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் வரமாட்டேன். நான் உங்களிடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவினுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நான் வருவேன். சம்பூரணமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் ஒரு மனுஷன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இயேசு உள்ள வரும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ள வரும்? அல்லேலூயா. இயேசு உள்ள வச்சிருக்கிற நாம இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பெறலையே. ஏன்னா உள்ள வைராக்கியம் இல்லை, உள்ள வைராக்கியம் இல்லை. நான் இந்த வியாதி வந்துருச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறதுக்கு துடிக்கிறோம். எந்த டாக்டரை பார்க்கலான்னு நம்ம துடிக்கிறோம். எந்த மருந்து சாப்பிடலாமா நம்ம நினைக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டல் சரியாகல, சரி பள்ளிப்பாளையம் போய் பார்க்கலாமா, அங்கே சரியாகல, ஈரோடு போய் பார்க்கலாமா, ஜம்மு பார்க்கலாமா, இப்படி நம்முடைய மனசு என்ன பண்ணுதுங்க? அளவாயுது. ஆனா இந்த வியாதி எனக்கு இருக்கக்கூடாதே. அவருடைய தழும்புகளால் அவர் என்னை சுகமாக்கி இருக்கிறாரே. நான் வியாதிக்குரியவன் அல்லவே, அவருடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கி இருக்கிறார். என்னுடைய வியாதியை இயேசு சுமந்திருக்கும் பொழுது பிசாசு என்னுடைய வாழ்க்கையில எப்படி வியாதியை கொண்டு வரலாம்? நான் வியாதிக்குரியவன் அல்ல. போடு முழங்கால ஆண்டவர் ஆராதி, கையை ரெண்டை தூக்கி அவருக்கு நேரம் விரிச்சு, கர்த்தாவே நான் உங்க பாதத்துல சரணடைறேன். நான் மருத்துவத்தை நம்புவதை பார்க்கலாம், டாக்டர் நம்புவதை பார்க்கலாம், மருந்து மாத்திரை நம்புவதை பார்க்கலாம். நான் டாக்டர்கிட்ட போக வேண்டான்னு சொல்லல, மருந்து எடுக்க வேண்டான்னு சொல்லல, அநியாயமா செத்து போயிட்டு கடைசியில் என் பேச்சை கேட்டு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிடாதீங்க. அல்லேலூயா. அதை காட்டிலும் மேன்மை நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில் இருக்கிறது. அதை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே வைராக்கியம் உள்ள எழும்பட்டும். உங்களை யாராவது ஒருத்தர் திட்டாங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது. இனி செத்தா கூட அவன் வீட்டு வாசப்படி நான் மிதிக்க மாட்டேன், அவன் பக்கம் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், அவகிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வருதே. அந்த வைராக்கியத்தை அப்படியே கடைபிடிக்கிறீங்களே, இந்த வைராக்கியம் நல்லதுக்கு இருந்தா நல்லது. ஹல்லேலூயா. இந்த சுகத்துக்குரிய காரியத்தில் அந்த வைராக்கியம் இருந்தா நல்லது. என்ன? நான் அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்பட்டிருக்கும் பொழுது பிசாசே நீ எந்த வழியாய் என் சரீரத்துக்குள்ளே நீ வந்த, எந்த வழியா வந்தாயோ அந்த வழியா நீ ஓடிப்போ. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. எனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற பிசாசு 7 வழியாய் ஓடுவான். சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஆமென். சாத்தானே, வியாதியே, நீ ஒரு வழியா வந்திருக்கிற, நீ யார்கிட்ட வந்தேன்னு தெரியாம வந்துட்ட, நீ இப்போ இயேசுவின் நாமத்தினால 7 வழியில ஓடிப்போ. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதம்
வாய்க்காதே போகும். வியாதி வந்தோடனே பயப்படுறீங்க பார்த்தீங்களா, அதுதாங்க மொதல் பெரிய தப்பு. பிசாசு இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா? உணர்ச்சிகளால் நம்மளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான். நம்முடைய உணர்ச்சிகளை அவன் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வைத்திருக்கிறான். விசுவாசம் உணர்ச்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அந்த விசுவாசத்தை விட நமக்கு என்ன அதிகம் வருது? பயம் வருது. பயம் வருது. ஐயோ, இப்படி ஒன்று என் வாழ்க்கையில் வந்துருச்சே, இனிமே இது நல்லாகுமா, இது சரியாகுமா, இல்லை இதிலேயே நான் செத்து போயிடுவேனா அப்படிங்கிற பயத்தை என்னுடைய வாழ்க்கையில் பலமுறை பிசாசு கொண்டு வந்திருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரையே நம்புவேன். பயம் எல்லாருக்கும் வருங்க. பயப்படலைன்னா மனுஷனே கிடையாது. மனுஷனே இருந்தால் என்ன வரும்? பயத்தை கொண்டு வருவான் பிசாசு. ஆனால் அந்த பயப்படுற நாளில், அந்த பயப்படுற நிமிஷத்தில் உடனே சொல்லணும், இல்லை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், இந்த சாத்தான் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஆமாம், 2 நாளைக்கு முன்னால் தான் ஒரு சங்கீதத்தில் நான் படித்தேன். தாவீது சொல்கிறான், சங்கீதம் 27 3வது வசனம். தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை, எனக்கு விரோதமாக பாளையம்னு என்னங்க? ஒரு இராணுவம். எனக்கு விரோதமாக, ஒத்த மனுஷனான எனக்கு விரோதமாக ஒரு இராணுவமே இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. பயப்படக்கூடாதுன்னு சொல்லல, நல்லா கவனிக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சங்கீதம் 27 3வது வசனம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம். இந்த நிலைக்கு நீங்களும் நானும் வரணும். கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நான் அப்படிதான் இந்த வசனத்தை படிச்ச உடனே எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. அன்னைக்கு தாவீதுக்குள்ள ஆண்டவர் இல்லை. அன்னைக்கு தாவீது அவர் அப்பான்னு கூப்பிடுற பாக்கியம் தாவீதுக்கு இல்லை. கிருபாசனத்தண்டையெல்லாம் அவர் போய் என்ன செய்ய முடியாதுங்க, நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கே என்ன நம்பிக்கை பாருங்க, என்ன தைரியம் பாருங்க. அவர் மனசை எவ்வளோ திடப்படுத்தி வச்சிருக்கிறாரு பாருங்க. எனக்கு விரோதமா ஒரு இராணுவமே இறங்கினாலும். அமெரிக்க அதிபர் யாரு? டொனால்டு ட்ரம்ப். அவரே ஒரு இராணுவத்தை கூட்டிட்டு வந்து கொல்லப்பட்டியில் வந்து நிறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு விசுவாசம் வேணாப்பா, எனக்கு விசுவாசம் வேணும். ஆனால் இன்னைக்கு பிசாசு, நான் எதுக்கெடுத்தா நினைச்சதுக்கெல்லாம் எனக்கு பயம் வந்து கை காலம் என்ன பண்ணுது, நடுங்குது. செத்து போயிடலான்னு தோணுது. ஏண்டா இந்த பொழப்புன்னு எனக்கு நினப்பு வருது, என்னென்னமோ நினப்பு வருது. ஒரு குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடந்தோடனே ஏண்டா உயிரோட, ஏன்னா பையன் கேட்குற கேள்வி சரியில்லை, பிள்ளை கேட்குற கேள்வி சரியில்லை, நேற்று பிறந்த பேத்தி கேள்வி கேட்குது, என்ன இதுக்கு இந்த உசுரை வச்சுக்கிட்டு நான் வாழணுமா? இவ்வளோ ரோஷம் தான் நமக்கு வருதே ஒழிய நமக்குள்ள என்ன வர்றதில்லை, தைரியம் வர்றதில்லை, தைரியம் வர்றதில்லை. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆமாம், வேதம் சொல்லுகிறது, நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்பவும் பயப்படுகிறதற்கு அவர் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல்,
பயந்தீங்கன்னா நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நீங்க எதுக்கு பயப்படுறீங்களோ அதுக்கு நீங்க அடிமை. கடனுக்கு பயப்படுறீங்களா? அடிமை. வட்டிக்கு பயப்படுறீங்களா? அடிமை. வியாதிக்கு பயப்படுறீங்களா? அடிமை. அது மறுபடியும் இன்னும் உங்களை என்ன பண்ணும்? அது ஆளுகை செய்ய விரும்பும். இல்லை இல்லை, நாம திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின், அதனால நான் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பயந்துகிட்டு இருந்தேன். இயேசு யாருன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னால எதுக்கெடுத்தாலும் என் வாழ்க்கையில் என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. ஒரு கரப்பாம்பூச்சி போனா கூட எனக்கு பயம்தான். பள்ளி போனா பயம், பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். ஆனா இப்ப நான் யாரு? ஏசப்பா பிள்ளை. நான் விலைக்கு வாங்கப்பட்டவன். ரத்தத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கி இருக்கிறாரு. நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன். என் ஆத்துமா, ஆவி, சரீரம் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். நான் எனக்கு சொந்தமானவன் அல்ல. என் வாழ்க்கை எனக்கு சொந்தமானது அல்ல. ஹல்லேலூயா. ஆமா, நான் இயேசுவுக்கு அடிமை. நான் இயேசுவுக்கு சொந்தம். ஆகவே அவரை தாண்டி, அவருடைய அறிவை தாண்டி, அவருடைய சித்தத்தை தாண்டி, ஆண்டவர் நினைவை, ஆண்டவருடைய உணர்வுகளை, ஆண்டவருடைய விருப்பத்தை தாண்டி என் வாழ்க்கையில் பிசாசு ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்க தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். அந்த 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 தலையில் இருக்கிற ஒரு மயிர் கீழே விழுதுனா கூட அவர் சித்தம் இல்லாம விழாது. ஹல்லேலூயா. நம்ம வந்து ரொம்ப கேவலமா பேசுற வார்த்தை என்னங்க? மயிர்னு சொன்னோடனே புல்பேட் நின்றுட்டு இவர் என்ன பண்றாரு? கேட்ட வார்த்தை பேசுறாருன்னு நினைப்பீங்க. ஆனா வேதத்தில் அது எழுதி இருக்கிறது. அது விழுந்தா கூட என் ஆண்டவர் அனுமதி இல்லாம விழாது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அந்த அளவுக்கு உங்க மேலையும் என் மேலையும் கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருங்க? கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவர் விலை கொடுத்து என்னை வாங்கி இருக்கிறார். ஆகவே நான் இதை கண்டு பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு இந்த தைரியம் வேணும் ஆண்டவரே, இந்த தைரியத்தில் நான் வளரணும் ஆண்டவரே. நான் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா, டாடி, அப்பா, பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். ஐயா, உலகத்தில் எத்தனையோ மார்க் இருக்குயா, உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்குது. 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, 18,000 ரிஷிமார்கள் இருக்கிறாங்க. மதங்கள் ஏராளமான மதம், ஏராளமான தெய்வம். எங்கள் அப்பா இயேசு ஒருத்தர் மட்டும்தான் அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறதுக்கான ஒரு ஆவியை உள்ள கொடுத்துருக்கிறார். சும்மா அப்பான்னு கூப்பிட சொல்லல, சும்மா அப்பான்னு கூப்பிட சொல்லல, அவருடைய ஆவியை உள்ள அனுப்பி உன்னை புத்திர சுவிகாரனா மாத்தி அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட சொல்றாரு. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க கேட்பாங்க, தாத்தான்னு கூப்பிடுறதா, அங்கிள்னு கூப்பிடுறதா, சார்னு கூப்பிடுறதா, எப்படி கூப்பிடுறதுன்னு என்ன செய்வாங்க, என்ன கேட்பாங்க. தலையும் முடியும் பார்த்தா தாத்தான்னு கூப்பிடத்தான் தோணும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்பான்னு கூப்பிட சொல்றதுனால அவங்க, நான் அவங்களுக்கு அப்பா ஆயிட முடியுமா? நான் கூப்பிட சொல்றேன், அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க என் பிள்ளை ஆயிடுவாங்களா? சொல்லுங்க, ஆயிர முடியாது. நான் அவங்களுக்கு அப்பா ஆயிர முடியாது, அவங்க என் பிள்ளை ஆயிர முடியாது, என்னுடைய சொத்துக்கு அவங்க பங்காளி ஆகிட முடியாது. ஆனா அதையே நான் முறைப்படி அவங்கள தத்து எடுத்து என்னென்ன கவர்மெண்ட் நாமினே இருக்கோ, நாம்ஸ் இருக்குதோ, அந்த நாம்ஸ் பிரகாரம் நான் அந்த பிள்ளையை என்னுடைய பிள்ளையா நான் உரிமை எடுத்துக்கொண்டேன்னா
அது என்ன அப்பான்னு கூப்பிடும்போது என்னுடையது எல்லாம் அதுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்போ கடவுள் இந்த ஏசப்பா என்ன சும்மா அப்பான்னு கூப்பிட சொல்லல, நான் சொல்ற மாதிரி என்ன உங்களை அப்பான்னு கூப்பிட சொல்லல. அவருடைய குமாரனை உங்களுக்காக பலிகடாவாக்கி, அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி, அவருடைய ரத்தத்தினால் உங்களுடைய பாவங்களை கழுவி, அவருடைய ஆவியை உங்களுக்குள்ள அனுப்பி, உங்களுடைய ஆத்துமாவையும் ஆவியும் உயிர்ப்பித்து என்னை பார்த்து அப்பான்னு கூப்பிடுங்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, சும்மா பேரளவுக்கு அப்பான்னு கூப்பிட சொல்லல. உங்களை புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து தத்தெடுத்து, ஹல்லேலூயா, முறைப்படி உங்களை பிள்ளையா மாற்றி என்னன்னு கூப்பிடு, அப்பான்னு கூப்பிடுற ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறார். இது எங்க மட்டும்தான் உண்டு? எங்க மட்டும்தான் இது உண்டுங்க? கிறிஸ்துவ மார்க்கத்தில், மதத்தில் இல்லை, கிறிஸ்துவ மார்க்கத்தில் மட்டும்தான் உண்டு. இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைச்ச அந்த தெய்வத்தை பார்த்து நீ ஆண்டவரே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளே அப்படின்னு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இன்னைக்கு அவர் உங்களுக்கு யாரு? அப்பா. அப்பா, நான் உங்க புள்ளப்பா, நான் உங்க புள்ள, நான் உங்க புள்ள. நீ அப்பான்னு சொல்லும் போதே அந்த அப்பாவுக்கு என்ன மனதுருக்கம் இருக்குமோ அந்த மனதுருக்கத்தோடு ஓடி வந்து உன்னை கட்டி அணைச்சு ஆறுதல் படுத்துகிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் ஆறுதலின் தெய்வம், சகல விதமான ஆறுதலையும் கொடுக்கிற தெய்வம் அவர். ஹல்லேலூயா. உன்னை கட்டி அணைச்சு முத்தமிட்டு, அவர் முத்தமிட்டு உங்களை ஆமென் பிள்ளையாய் அணைத்து கொள்ளுகிற தேவன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தே. நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. சொல்லுவோம், என்னை நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சாறு அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி. சத்தமா அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாருங்க? அவர் யாருங்க? அப்பா. சொல்லுங்க, யாரு? கவனிங்களேன், என் வாழ்க்கையில் நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. உங்களுக்கு தமாசா இருக்கும். சில நேரத்தில் வந்து சில விஷயங்கள் நமக்கு எப்படி தெரியும்? ஒருத்தர் வாழ்க்கையில் நடக்கிறது, ஒருத்தர் வாழ்க்கையில் சொல்கிறது பார்த்தா இன்னொருவருக்கு எப்படி தெரியுது? இதெல்லாம் ஒரு பெருசாக அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த பாசத்தையும் அந்த ஏக்கத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு தான் அது எவ்வளோ பெருசுன்னு தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. என் பிள்ளை தினமும் ஈரோட்டிலேருந்து 2 வீலரில் தான் வர்றா, வேலை முடிச்சுட்டு.
அப்போ கொஞ்சம் லேட்டாக கிளம்பும்போது என்ன பண்ண சொல்லுவேன், நான் லைவ் லொக்கேஷன் போட்டுரு அப்படின்ட்டுருவேன். அவன் வரும்போது மேக்ஸிமம் நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பேன் அல்லது ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் அப்போ ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த லைவ் லொக்கேஷன் என்ன பண்ணிட்டே இருப்பேன். நான் எது வரைக்கும் பார்ப்பேன்னா, அந்த ஈரோட்டு பாலம், இந்த பெரிய ஹைவே பாலம் போட்டிருக்காங்கல்ல, அதை தாண்டுற வரைக்கும் கவனிக்க மாட்டேன். அதை தாண்டின உடனே தோக்கவாடிக்குள்ளேருந்து பிரிஞ்சு இந்த ரோட்டில், இந்த ரிங் ரோட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா அதில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வரும்போது என்னுடைய கவனம் என்ன ஆரம்பிச்சிடுவேன், நான் அதை பார்க்க ஒரு 3-5 நிமிஷத்துக்குள்ள வந்து சேர்ந்துருவா. இந்த இடத்த வந்து டச் பண்ணிட்டானா மறுபடியும் விட்டுருவேன். நான் நேற்று இந்த லைவ் லொக்கேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, தாறுமாறாக காட்டுது. சில நேரத்துக்கு கூகுள் அப்படி தான் பண்ணும். வித்தி விகாஸ் காலேஜுக்கிட்ட வந்த மாதிரி காட்டுனது 2 நிமிஷம் கழிச்சு காமிச்சிங்கன்னா ஈரோடு மெயின் ரோட்டுக்கு போன மாதிரி காட்டுச்சு. இப்போ என் பிள்ளை எவனோ என்ன பண்ணிட்டான், பார்த்தா நான் சொன்னேன், உங்களுக்கு பார்த்து சிரிப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் நான். ஆனால் வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அப்போ அந்த லைவை என்ன பண்ணுறேன், நான் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணுறேன். மறுபடியும் அது எங்கே தான் காட்டுது. எப்படி வித்திய விகாசுக்கிட்ட வந்தவோ பேக் சைடு ஆடியோ ஆஃபீஸெல்லாம் தாண்டி எங்கே அங்கே போன, யாராவது வழி மறைச்சு திசை திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டாங்களோ, ஃபோன் பண்ணி கூப்பிடலாமோ. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்த்தா வேற இன்னொரு இடத்துல காட்டுது, விட்டம்பலத்துக்கிட்ட காட்டுது. மண்டை இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஆகி போச்சுங்க, நல்ல வேலை முடி மட்டும் கொட்டலுங்க. அவ்வளோ பயம், அவ்வளோ பயம். ஏன் சொல்லுங்க, என் பிள்ளை சொல்லுங்க, ஏன் பிள்ளை, என் பிள்ளை மேலே எனக்கு அவ்வளவு கரிசனை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவ்வளோ கரிசனைனா இந்த அன்பு குறைவுள்ள அன்புங்க. இந்த பாசம் குறைவுள்ள பாசங்க. இதே ஒரு நாள் இந்த பிள்ளை எங்கிட்ட நான் என்னமோ சொல்லிட்டேன்னு சொல்லி பேச மாட்டேன் போ அப்படின்ட்டா, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டா. உடனே நான் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இனிமேல் உங்கள்கிட்ட என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன், நீயும் பேசாத நானும் பேசாத போ. அப்போ என்ன பண்ண முடியல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவளால் தாங்க முடியல. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் மடியில் வந்து படுத்து பார்க்குறா, என்னை கட்டி பிடிச்சி பார்க்குறா. எதுக்கு என்ன செய்யலை, நான் அசையில் கடைசியில் படுக்கையில் படுத்துட்டு தேம்பி 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 அழ அழ இங்கே மனசுக்கு எப்படி தெரியுமா இருக்குது, சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை எவ்வளோ வேதனைப்படுத்தின, இப்போ தெரியுதா உனக்கு அந்த வேதனை? இப்போ தெரியுதா இந்த பாசம் எவ்வளோ நேரத்தில் மாறி போயிடுதுன்னு? சொல்லுங்க, ஆமாதானே? இது குறைவுள்ள பாசங்க. மனுஷனுடைய பாசம் எல்லாமே வேசங்க, சுயநலத்தோட ஒன்றி இணைஞ்சிருக்குதுங்க. பையனை தூக்கி தூக்கி கொஞ்சி 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 வளர்த்தி 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 பாருங்க, மடியில் போட்டு இப்படி தாளாட்டி அப்படியே அவனை ஆன்னு தூங்க வச்சு, நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணி அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்கறான்னு சொன்ன உடனேயே இதுக்காடா உன்னை நான் வளர்த்தினேன் வந்துருதா வரலையா என்ன சொல்லுங்க? பாசங்க என்ன ஆயிருது, முதல் சம்பளத்தை வாங்கிட்டு வந்த உடனே மாதம் வந்த உடனே உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தவன் கல்யாணம் ஆன உடனே அப்படியே பொண்டாட்டிக்கிட்ட சம்பளத்தை கொடுக்குறான்னு சொன்னா, அறிவு கட்ட நாய, உனக்கு இதுக்கு தான் கல்யாணம்? நீங்க இப்படி நினைக்க மாட்டீங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க. எண்ணம் மாறும், கவனம் தடுமாறும். ஏன்? நம்முடைய எண்ணங்கள் பாசங்கள் எல்லாம் என்னங்க, சுயநலம். ஹல்லேலூயா. ஆனா எங்க அப்பாவுடைய பாசம் கள்ளங்கபடற்ற ஒரு பாசம். ஹல்லேலூயா. கள்ளங்கபடற்ற ஒரு பாசம். அவர் உனக்கு ஒண்ணுன்னா அவர் துடியா துடிக்கிறவர். ஹல்லேலூயா. உன்னை வச்சு அவர் வேடிக்கை பண்ணுகிறவர் அல்ல, உன்னை வச்சு விளையாட்டு காட்டுகிற தெய்வம் அல்ல, உன்னை நேசிக்கிற கர்த்தர். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து உள்ளங்கையிலே வரைந்து வைத்து கண்ணின் மணி போல பாதுகாக்கிற கர்த்தர் உன்னை வியாதியில சாகடிக்க மாட்டார், தரித்திரத்தில் சாகடிக்க மாட்டார்,
பலவீனத்திலே உன்னை சாகடிக்க மாட்டார். உன்னை திரும்ப கழுகுக்கு ஒப்பாய் உன் வயதை திரும்ப வாழ வயதாக்கி உன்னை வாழ வைக்கிற தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். சுயநலமில்லாத அன்பு மிகுந்தவர், சுயநலமில்லாத பாசம் மிகுந்தவர், கருணை மிகுந்தவர். தன்னுடைய குமாரனையே இந்த பூமிக்கு நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே செத்து மடியும்படி ஒப்பு கொடுத்தவர். நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் செத்தார் ஐயா. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் நிர்வாணமா தொங்கினார் ஐயா. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக அவர் சிலுவையில தரித்திரரான ஐயா. நீங்க சுகமாகணுங்கிறதுக்காக அவர் 5 காயங்களை சரீரத்தில் ஏற்றார் ஐயா. அது 5 காயம்னு சொல்லுவாங்க, ஆனா அவர் உடம்பு முழுசும் காயம்தான். அவருடைய விழா எலும்புகளை எல்லாம் எண்ணலாம் என்று சொல்லி தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு உளப்பட்ட நிலத்தினுடைய நிலம் எப்படி உளப்பட்டிருக்கிறதோ அப்படி அவருடைய சரீரம் முழுவதும் கசையடியால சதையெல்லாம் பிக்கப்பட்டது, வியாதியாக்கப்பட்டார். ஏன்? என்னை சுகமாக்குவதற்காக. அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாக்கக்கூடியவன். வைராக்கியம் நமக்குள்ள வரணும். பயம் வரும்போதெல்லாம் பயத்தை மேற்கொண்டு உள்ள உங்களுக்குள்ள என்ன வரணும்? வைராக்கியம். இல்லை இல்லை, நான் அவருடைய பிள்ளை, நான் இந்த வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லுங்க, இல்லை, நான் அவருடைய பிள்ளை, இந்த வியாதியில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவர். தரித்திரம் ஒருபோதும் உங்களை மேற்கொள்ளக்கூடாது. கடன் 1 பைசா கூட நீங்க வாங்கக்கூடாது. வட்டி 1 பைசா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்க, கட்டக்கூடாது. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுகிறவர், அவர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த அந்த சங்கீதத்தில் 27, எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் எதில் நம்பிக்கையா இருப்பேன்? நான் பயப்படாமல் இருப்பதிலே நம்பிக்கையா இருப்பேன். சொல்லுங்க, நான் பயப்படாமல் இருக்கிறதுல. நீங்க பயப்படாமல் இருந்தீங்கன்னா நிறைய காரியத்தை ஜெயிச்சிருவீங்க. வருமா, வராதா, கிடைக்குமா, கிடைக்காதா, அனுபவிப்பனா, அனுபவிக்க மாட்டேனா, இப்படி பலவிதமான பயங்களே நமக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, நான் நம்பிக்கையா இருப்பேன், நான் நம்பிக்கையா இருப்பேன். எதுவுமே என் மேல ஒரு யுத்தமே எழும்பினாலும், சொல்லுங்க, என் மேல் ஒரு யுத்தமே எழும்பினாலும், ஆமா, 1000 10,000ங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார், எனது நங்கூரம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. சும்மா பாட்டா பாடிக்கிட்டு இருக்கிறத விட வாழ்க்கையின் அனுபவமா மாற்றுவோமா? சொல்லுங்க, வாழ்க்கையினுடைய அனுபவமா மாற்ற. பயப்பட மாட்டேன். இன்னைக்கு திரும்ப புதுசாக நான் சொல்லுகிற ஒரு காரியம், நான் என்ன பண்ண மாட்டேன்? என்ன வந்தாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன். இந்த தாவீது சும்மாலாம் சொல்லலைங்க, சும்மாலாம் சொல்லலை. சின்ன வயசில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போதே ஒரு கரடி வந்து தூக்கிட்டு போயிடுது, ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிடுது. நீங்கள் நானும் மறந்து என்ன பண்ணியிருப்போம்? நம்ம உசுறு முக்கியம். என்னம்மா? ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். இருக்கிற ஆட்டை காப்பாற்றினா போதும்.
ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த கரடியை தொடர்ந்து துரத்தி போய் கிழிச்சு, ஒரு முறை சிங்கம் ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிடுது. சிங்கத்தோடு தனிச்சு போராடி அந்த ஆட்டை சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றி தப்புவித்தவர் தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், தெய்வத்தை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு மனுஷனே தன்னந்தனியாக ஒரு சிங்கத்தை கொல்றான், கரடியை கொல்றான், கோலியாத்தை கொல்றான்னு சொன்னால், அந்த தெய்வத்தையே எனக்குள்ள வைத்திருக்கிற நான், அந்த தெய்வம் இன்னும் எனக்கு என்ன செய்வார்? ஹல்லேலூயா. நாங்கிறத விட்டுருங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வம் என்னை என்ன செய்வார்? என்னை எப்படி பாதுகாப்பார்? என்னை எப்படி பராமரிப்பார்? ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். உன் கண் ஆண்டவர் உன்னை தொடரானா ஒருத்தன், அது ஆண்டவருடைய கண்ணினுடைய மணியை தொடறதுக்கு சமமா. அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, பயப்படவே கூடாதீங்க. ஆண்டவரை தாண்டி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடந்துராது. அப்படி நடந்துச்சுன்னா அது அவருக்கு அவமானம், அவருக்கு அவமானம். ஒருபோதும் அவர் அவமானத்தை சம்பாதிக்கிற தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய மிஸ்டேக்குனால நடந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பல்ல. ஆனால் நீங்கள் வைராக்கியமாக இருங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். இன்னும் ஒரு வசனம், புதுசாக ஒரு வசனத்தை சொல்லிட்டு இன்றைக்கி நான் முடிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபையை பற்றி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யம். சொல்லுங்க. ஐஸ்வர்யம்னா உடனே பணம்னு நினைச்சிடாதீங்க. நமக்கெல்லாம் ஐஸ்வர்யம்னா உடனே என்ன ஞாபகத்துக்கு வரும்? பணம். எல்லா ஆசீர்வாதங்களையும் சேர்த்துனா தான் அதுக்கு பேர் என்ன? ஐஸ்வர்யம். அப்போ கிறிஸ்துவனிடத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குது? சொல்லுங்க, எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குது? அளவற்ற ஐஸ்வர்யம். அளவற்ற மீட்பு அவரிடத்தில் இருக்கிறது. அளவற்ற பாவ மன்னிப்பு அவரிடத்தில் இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பாவத்தை மன்னியும்னு ஆண்டு நாம் இன்னமும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. செஞ்சுட்டு வாங்கிறதுக்கு பேர் பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். திரளான மீட்பு அவரிடத்தில் உண்டு. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை பாவத்திலிருந்தும் மாத்திரமல்ல சாபத்திலிருந்தும் தூக்கி விடுகிறவர். ஹல்லேலூயா. எந்த மோசமான நிலையில இருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்கிறதுக்கு பேரு தான் என்னங்க? மீட்பு. அந்த மீட்பு எப்படி இருக்குது அவர்கிட்ட? திரளான மீட்பு, அளவற்ற மீட்பு அவர்கிட்ட இருக்கிறது. அளவற்ற அன்பு அவர்கிட்ட இருக்குது. அளவற்ற ஐஸ்வர்யம் அவர்கிட்ட இருக்கிறது. அளவற்ற சுகம் அவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அளவற்ற ஞானம் அவரிடத்தில் இருக்கிறது. அளவற்ற பலன் அவரிடத்தில் இருக்கிறது. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாவற்றையும் அளவற்றதாய் அவர் தருகிறவராய் இருக்கிறார். அது எங்க இருக்குதுங்க? சுவிசேஷ வார்த்தையில். அப்ப சுவிசேஷம்னா என்ன? இயேசுநாதர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, அவர் மூலமா உங்களுக்கு என்னெல்லாம் வரும்னு சொல்றதுக்கு தான் பேர் என்னங்க? சுவிசேஷம். ஹல்லேலூயா. நீ இயேசுவை ஏத்துக்கலைன்னா நரகத்துக்கு போயிடுவே அப்படின்னு சொல்றது சுவிசேஷம் இல்லை. பாருங்க, யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆகவே இப்போ என்ன வரப்போறார்? ஆண்டவர் வரப்போறாரு. மரியாதையா இயேசு என்ன பண்ணுக்குங்க?
ஏற்றுக்குங்க. அப்படி இல்லைன்னா எங்கே போயிடுவீங்க? கைவிடப்பட்டுருவீங்க. அப்புறமேல நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. அப்புறமேல நீங்கள் நிச்சயமாக நரகத்துக்கு தான் போவீங்க. அப்படின்னா இது மிரட்டுகிற செய்தி, இது துர்ச்செய்தி, இது நற்செய்தி கிடையாது. நற்செய்தி என்னன்னா, இயேசு உன்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அளவற்ற ஐஸ்வர்யம் இருக்கிறது. அதில் நீ எதில் குறைவுபட்டு இருக்கிறாயோ அதை உனக்கு அள்ளி அள்ளி தர அவர் ஆசையா இருக்கிறார். நீ பணத்தில் குறைவுபட்டு இருக்கிறியா? அள்ளி அள்ளி கொடுக்க அவர் ஆசையா இருக்கிறார். நீ சுகத்தில் குறைவுபட்டு இருக்கிறாயா? உனக்கு அந்த சுகத்தை அள்ளி அள்ளி கொடுக்க அவர் ஆசையா இருக்கிறார். நீ பிசாசினால பிடிக்கப்பட்டிருக்கிறாயா? உனக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வாதத்தை அள்ளித்தர அவர் ஆசையா இருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லையா? என்னுடைய சமாதானத்தையே நான் தர்றேங்கிறார். உலகம் கொடுக்கிற மாதிரி இல்லை, உலகம் எடுக்கிற மாதிரியும் கிடையாது. என்னுடைய சமாதானத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. என்னுடைய சமாதானத்தையே உனக்கு நான் தர்றேங்கிறாரு. ஒரு தெய்வத்துக்கிட்ட எவ்வளோ சமாதானம் இருக்குதோ அந்த சமாதானத்தின் அளவின்படி உனக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். தெய்வத்திட்ட கவலை எவ்வளோ இருக்கும், சமாதானம் எவ்வளோ இருக்கும், அளக்க முடியாது. அதை உங்களுக்கு தர்றார். தைரியத்தை உங்களுக்கு தர்றார், ஞானத்தை உங்களுக்கு தர்றாரு, புத்தியை உங்களுக்கு தர்றாரு, திறமையை உங்களுக்கு தர்றாரு, ஆற்றலை உங்களுக்கு தருகிறார். இதுதாங்க சுவிசேஷம். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆண்டவரை நாம் நம்புவோமா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க? போன வாரம் சொன்ன மாதிரியே ஒரு 2 நாளைக்கு ஞாபகம் வரும்போது சொல்லிவிட்டு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மறுபடியும் சொல்ல ஆசைப்பட போகிறீங்களா? இல்லை. ஞாபகம் வந்தாலும் வராட்டியும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய விஷயம் என்னங்க? விடாய்த்து போன என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் சம்பூர்ணமடைய பண்ணுகிறார். தொய்ந்து போன என் ஆத்துமாவை கர்த்தர் ஆசீர்வாதங்களாலே நிரப்புகிறார். வியாதியினால, பலவீனத்தினால, கடனினால கஷ்டப்படுகிற என்ன திருப்தியாய் சாப்பிட பண்ணுகிற தேவன், என்னை அதிசயமாய் நடத்தி வருகிற கர்த்தர், அவரை துதிக்க வைக்கிற கர்த்தர், என்னை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்னை உயர்த்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களையும் உடையவர் எனக்குள்ளேயே வந்து வாசம் பண்ணுகிறார். என்னை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவினால் என்னை நிரப்பி இருக்கிறார். என் மேல் யுத்தம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. யுத்தம் எழும்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஏன்னா எனக்கு தேவன் பயமுள்ள ஆவிய கொடுக்கல. என்னை புத்திர சுவிகாரனா, மகனா, மகளா கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் சொல்லும்போது, இதையெல்லாம் சொல்லி சொல்லி கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். சிலருக்கெல்லாம் என்ன நம்பிக்கை தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் தலை மேலே கையை வச்சு, அது அவசியம் இல்லைன்னு சொல்லலை, வேதம் அதற்கான ஆதாரத்தை கொடுத்துருக்கிறது. ஆனால் அதுவே பிரதானம் கிடையாது, அது நிரந்தரமும் கிடையாது. நான் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பணுன்னா அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், சில நாளுக்கு இருக்கும். ஆனால் அதை தக்க வச்சுக்கிறது யார்கிட்ட இருக்குதுங்க? உங்கள் வாயில் இருக்குது, உங்கள் சிந்தையில் இருக்கிறது, உங்களுடைய செயல்களில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் தலை மேலே கை வைக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், விடுதலை கிடைக்குது, சுகம் கிடைக்குது, அற்புதம் நடக்குது. ஆனால் 2 மாதம் 3 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே வியாதி வருதுன்னா என்ன காரணம்? சரியா வாழல, வாழ்க்கை முறை சரியில்லை, உன் சிந்தனை சரியில்லை, உன் எண்ணம் சரியில்லை. கிறிஸ்துவுக்குள்ள நீ வேதம் சொல்ற மாதிரி என்ன பண்ணல, நீ நடக்கல, வாழல, பேசல, செயல்படல. ஆகவே தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வேத வசனத்துக்கு என்ன பண்ணுங்க? கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை மேல் படிக்க கொண்டு போவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரேகா பாபா 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 பாலிதி மாமா சந்தரா பால ரத்தனாலா ஓ ரியால கரபாலாரா. வியாதியோடு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்க. இந்த வியாதி என் சரீரத்தில் இருப்பதற்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. நான் ஏசப்பா பிள்ளை. சொல்லுங்க, நான் இயேசுநாதருடைய பிள்ளை. என்ன அவர் ரத்தத்துக்கு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார். ஆமென். நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆமென். அவர் எனக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் இருக்கிற இந்த சரீரத்துக்குள்ளே வியாதி இருக்க அதிகாரம் கிடையாது. அவர் இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ளே, இயேசு இருக்கிற சரீரத்துக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சரீரத்துக்குள்ளே, ஆமென், பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்க தான் வாயை திறந்து சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னாதான் உங்க பசிக்கு நீங்க தான் சாப்பிடணும். ஆமென். உங்க பசிக்கு நான் சாப்பிட்டா என் வயிறு தான் நிறையுமே ஒழிய உங்க வயிறு நிறையாது. ஆகவே உங்க பிரச்சனைக்கு நீங்க வாயை திறந்து பேசுங்க. வாயை திறந்து பேசுங்க. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை ஜெயித்தவர் எனக்குள்ளே இருக்கிறார்.